வணக்கம், வாங்க. வெல்கம் டு சாய்காந்தி கிச்சன். இன்றைக்கி நாம் குடல் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து வயிற்றில் உள்ள புண்ணை ஆற்றும், குடலை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம், இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை கூட இந்த குடல் வந்து சமைச்சு சாப்பிட்லாம். இது வந்து வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நிறைய பேருக்கு அது வந்து நம்ம சர்வ் பண்ணலாம், தாராளமாக செய்யலாம். மட்டனை விட குடல் வாங்கி செய்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து எப்படி இந்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு குடல் வாங்கியிருக்கோம். இது வந்து 1 கிலோ அளவு இருக்குது. இதை வந்து மஞ்சத்தூள், உப்பு, வெந்நீர்லாம் போட்டு கழுவி ரொம்ப சுத்தப்படுத்தணும். குடலை வந்து ரொம்ப க்ளீன் பண்ணணும். அதில் உள்ள அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அந்த டியூபாக இருக்கிற இதை வந்து நம்ம விளக்குமாறு குச்சி விட்டு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா சிசரை விட்டு நேராக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மஞ்சத்தூள், உப்பு, வெந்நீர் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் ப்ரொசீஜர். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள், மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் வந்து சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், வறுக்கடலை, ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவு கசகசா எடுத்துக்கலாம், மிளகு வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் தேங்காய் யூஸ் பண்ணலை, ஏன்னா தேங்காய் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்கிறதுனால எடுக்கலை. நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்து இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடிச்சிருக்கேன், அரைக்கலை, மிக்சியில் அரைக்கலை. இடித்தா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 10 சாம்பார் வெங்காயத்தை உரித்து இந்த மாதிரி இடித்து 1-2 இடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இடித்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 10 வெங்காயத்தை, சாம்பார் வெங்காயத்தை நேராக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாயை கட் பண்ணியிருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சோம்பு, சின்ன துண்டு பட்டை, கல்பாசி ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கலாம். இது சாம்பார் வெங்காயத்துலேயே ஒரு 4-5 சாம்பார் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள், காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 3 ஸ்பூன் அளவு இருக்கும், இதை எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சுட்டு அதை வந்து வேக வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தேங்காய் போடலைங்கிறதுனால இந்த பருப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழம்பு திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இது நல்லா விசில் விட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி குழம்பு தாளிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து குடலை தனியாக வேக வச்சுக்க போகிறோம். இதை வந்து ஒரு வானல் அடுப்பில் வச்சு இது காஞ்சிட்ருக்கு. இப்போ தேவையான அளவு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வதங்குற அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டா போதும். இது இப்போ காஞ்ச உடனே, இது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, வெங்காயம், இஞ்சி பூண்டு, இதை வந்து நம்ம போட்டுடுறோம். போட்டுட்டு நம்ம இதை வதங்கிட்டே இருக்கும்போது இது ரொம்ப கருகெல்லாம் வேக வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் எண்ணெயில் வதக்கினாலே போதும். வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த எடுத்து வச்சுருக்க வெங்காயம், சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதில் போட்டுக்கலாம். ஏன்னா அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கும், மசாலாலாம் வதங்கும். இது வந்து ரொம்ப வெங்காயம்லாம் கருகணும்னு ஒன்றும் இல்லை, வதங்கினா போதும். ஏன்னா நம்ம கறி வேக வைக்க தான் அது. இதில் தக்காளி நம்ம போட்டோம்னா இப்போ வந்து நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடல் கறியை வந்து இதில் நம்ம போட்டுடலாம். ஒரு வதக்கிட்டு நம்ம குக்கரில் போடக்கூடாது. இல்லை இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதிலே நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூளையே இருக்குது, மஞ்சத்தூள் இருக்குது, இருந்தாலும் நம்ம இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டுடலாம். நம்ம குக்கர் பாத்திரத்தில் அப்படியே மாற்றிடலாம்.
இப்போ நம்ம அந்த எண்ணெய் வானல்லேருந்து எல்லாத்தையும் வதக்கிட்டு இதில் நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து இந்த கடலை பருப்பை வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம். இது வந்து இதுலேயும் கொஞ்சம் வேகிறப்ப குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸாகவும் இருக்கும். ரெண்டாவது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடலை பருப்பு போட்டு மட்டன் குழம்போ சிக்கன் குழம்பு ஒரு கைப்பிடி அளவு கடலை பருப்பு போட்டிங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியதில்லை, குழம்பு டேஸ்ட்டும் மாறாது, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ரொம்ப தேவையில்லை. அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம இதை வந்து மூடி ஒரு 5-6 விசில் வரைக்கும் வரணும். அப்போ தான் அது வேகும். இப்போ நம்ம 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் அந்த மசாலாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், பொட்டுக்கடலை, சோம்பு, இந்த கசகசா, மிளகு, சின்ன துண்டு பட்டை வந்து நம்ம இந்த வாசனைக்கு போட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இது நம்ம விசிலில் ரிலீஃப் ஆகிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அதில் வந்து 1 ஸ்பூனு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இதுலேயும் குழம்பு மிளகாய்த்தூள்லேயும் காரம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஃபுல்லாக போடணும். பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவு போடணும். இது காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா வேலை அரைச்சிருக்கோம். இது நல்லா கொதிக்கணும். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கணும். இப்போ கொதித்த பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே போட்டுருக்கோம். இப்போ வந்து கொதிக்கிட்ட வேகணும். நல்லா கொதிக்கிட்ட தள்ள கொதிக்கணும் குழம்பு. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, சோம்பு, ஜீரகம், மிளகு, பொட்டுக்கடலை, கசகசா, இது சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கோம். இது போதும். இது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும் இந்த குடல் குழம்பு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்த உடனே நம்ம தாளிக்கலாம். லாஸ்ட்டில் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் கடைசியில் நீங்கள் தாளிச்சிங்கன்னா தான் அந்த வாசனை வந்து அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டிங்க அப்படின்னா வராது. நம்ம வந்து வெறும் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி மட்டும்தான் இதில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து தனியாக இது கொதித்த உடனே தாளிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த குழம்பு இறக்கி வச்சாச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு சோம்பு, இந்த சின்ன துண்டு பட்டை, இந்த கல்பாசி பூ. இது நல்ல கறி குழம்புக்கு ஒரு வாசனை கொடுக்கும். இது நல்லா பொரிஞ்ச உடனே இந்த படபடன்னு பொரியணும். இது பொரிஞ்சால் தான் குழம்பு வாசனையாக இருக்கும். இதுக்கு நம்ம சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே நம்ம தாளிக்கிறதுக்கு குழம்புல போடுறது எல்லாமே சாம்பார் வெங்காயம் அளவாக கம்மியாக போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். இதில் வந்து பொன்னிறமாக வதங்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இதில் இந்த குழம்பு எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமான பாத்திரத்தை தாளிக்கணும். அப்போ தான் அது வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை எடுக்கணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இது வந்து கொதிக்கணும் குழம்பு. சுவையான மட்டன் குழம்பு
குடல் குழம்பு. சுவையான குடல் குழம்பு தயாராகிடுச்சு. இது வந்து இட்லி கூட, தோசை கூட சாப்பிட்லாம். நம்ம சாப்பாடு கூட, சாதத்து கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய இன்னொரு ஆரோக்கியமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.